எபிசோட் 3. செங்குட்டுவன் காலத்தில் கலாச்சார வளர்ச்சி. கலை, இலக்கியம், சமயம் இவை எல்லாமே சிறப்பா இருந்த நாடு சேர நாடு. சங்க இலக்கியங்கள்ல சிலப்பதிகாரம் இவருடைய உடன் பிறந்த தம்பி இளங்கோவன் அவர்களால தான் எழுதப்பட்டது. தவிர பரணர், சாத்தனார் தவிர இன்னும் பல புலவர்கள் சேர நாட்டோட இலக்கிய வளத்தை உலகமெங்கும் பதிவு செஞ்சிருக்காங்க. பரணர் கடை சங்கத்துடைய புலவர். 8 தொகை நூல்கள், 82 செயல்கள் பாடியிருக்காங்க. இவருடைய புலமையை கண்டு பாராட்டி சேர நாட்டோட 2 பகுதி அரசர்களோட செங்குட்டுவன் தன்னுடைய மகன் குட்டுவஞ்சேரலையே பரிசா கொடுத்தார் என்று பரணம் இவரை பற்றி புகழ்ந்து பாடியிருக்காரு. இன்னொரு கடைசங்க புலவரான சாத்தனார் செங்குட்டுவர் காலத்திலேயே வாழ்ந்தவர். இவர் மதுரையில நெல்லு புள்ளி இதையெல்லாம் வித்து வியாபாரம் செஞ்ச காரணத்தினால மதுரை கூல வாணிகான் சாத்தனார் அப்படின்னு இவருக்கு மற்ற புலவர்கள் எல்லாம் பட்டம் கொடுத்தாங்க. இந்த சாத்தனார் புலவரை பத்தி ஒரு சுவாரஸ்யமான தகவல் என்ன அப்படின்னா, மற்ற புலவர்கள் இவர் முன்னாடி தமிழ் பாடலை பாடும்போது அதுல பிழை ஏற்பட்டால் தன்னுடைய எழுத்தாணி கொண்டு தான் தலையிலேயே இவர் குத்தி கொண்டிருந்தார். அதனால இவர் தலையில ஏற்பட்ட காயத்தினால அது சீழ் வடிஞ்சதால இவரை சீழ்த்தலை சாத்தனார் அப்படின்னு எல்லாரும் அன்போட கூப்பிட்டாங்க. பிற்காலத்துல வள்ளுவருடைய திருக்குறள்ல உள்ள முப்பாலை கேட்டு இவருடைய தலை குத்தும் பழக்கம் நின்னுச்சு அப்படின்னுட்டு ஒரு வேடிக்கையான மற்றும் சுவாரஸ்யமான தகவலும் சொல்லுவாங்க. இந்த சீத்தலை சாத்தனார் தான் மணிமேகலைன்னு ஒரு அற்புதமான 2வது காப்பியத்தை கொடுத்தாரு. சீத்தலை சாத்தனார் பௌத்த மதத்தை சேர்ந்தவரா இருந்தாலும் இவர் மற்ற மதங்களை சாடி தன்னுடைய பாடலை பாடினதில்லை. அது மட்டும் இல்லாம மற்ற மதங்களுடைய விஷயங்களையும் ரொம்ப உணர்ச்சியோட அழகாவும் பாடுவாரு. முன்காலகட்டத்துல சமய நூல்களையும் தர்க்க நூல்களையும் வட நூல்களையும் தேர்ச்சி பெற்றவர் அப்படின்னு இவருடைய மணிமேகலை படிக்கும் போதே எல்லாருக்கும் புரிய வரும். கோவலனுக்கு மாதவிக்கும் பிறந்த மணிமேகலைய நேர்ல பார்த்தவர் தவிர அவங்க துறவரம் கொண்டதையும் நேரடியா தெரிந்தவர். செங்குட்டுவனோ இளங்கோவடிகளும் ஒன்னா பெரிய ஆற்றங்கரையில தங்கி இருக்கும் போது இவரும் அவங்களோட சேர்ந்து தங்கி இருந்தாரு. மதுரையை எரிச்ச கண்ணகியோட வரலாற அரசருக்கு இளங்கோவடிகளுக்கும் சொன்னவரே இந்த சாத்தனார் தான். அதனாலதான் இவர் மணிமேகலையே சிலப்பதிகாரம் எழுதுறதற்கு முன்னாடி எழுதி இருந்தாரு. இதை இளங்கோவடிகள் தன்னுடைய சிலப்பதிகாரத்துல பதிவு செஞ்சிருக்காரு. சிலப்பதிகாரம், மணிமேகலை இந்த இரண்டையுமே இளங்கோவடிகளே பாட யோசிச்சப்பவே சாத்தனார் மணிமேகலையே எழுதி முடிச்சுட்டாராம். அதனால சிலப்பதிகாரத்தை மட்டும்தான் இளங்கோவடிகள் எழுத முடிஞ்சது. சாத்தனார் மேல செங்குட்டுவருக்கு ரொம்ப பெரிய அபிப்பிராயம் இருந்தது. அதனால தன்னுடைய சபையிலேயே அவரை அவை புலவர்கள ஒருவரா நியமிச்சு வச்சிருந்தாரு செங்குட்டுவன். நெடுஞ்ச என்னோட சபையில இறந்த சாதனா மதுரையை எரிச்ச பிறகு செங்குட்டுவனோட ஆதரவோட அவருடைய சபைக்குள்ள ஒரு புலவரா அங்கீகரிக்கப்பட்டாரு. சேரன் செங்குட்டுவன் காலத்தே தமிழ்நாட்டு புலவர் பெருமக்களா விளங்கினாங்க. பலர் இவரையெல்லாம் தமிழ் பேரரசர்களாலும் சிற்றரசர்களாலும் பெரிதும் அபிமானித்து ஆதரிக்கப்பட்டிருந்தாங்க. இத பத்தி 8 தொகை நூல்கள்ல காணப்பட்டிருக்கு. புலவ பெருமக்களில் பலர் செங்குட்டுவன் காலத்தும் அவனையொட்டியும் ஒரு நூற்றாண்டுக்குள்ள விளங்கி இருந்தவராகவே அன்னோர் பாடிய அரசர் முதலியவர் தொடர்பு கொள்ள அறியப்பட்டிருக்காங்க. இங்கனம் இச்சேரன அடுத்திருந்த புலவர் வரலாற்றுக்கெல்லாம் விரிப்பிற் பெருகும். ஆயினும் செங்குட்டுவனால நேரில் அபிமானிக்கப்பட்ட புலவரை மட்டுமே இங்க குறிப்பிடல தகும். செங்குட்டுவர் ஆட்சி காலத்துல வைதிகர், சைனர், ஆசிவகர் இந்த எல்லா சமயங்களும் சேர மன்னர் ஆட்சியில சமமா கருதப்பட்டது. அதனால சமய சண்டைக்கு சேர நாட்டுல சந்தர்ப்பம் இல்லாம போச்சு. அவர் பரணரும் சாத்தனாரும். இவரை போல அந்த காலத்துல புகழ் பெற்றிருந்தவர் கபிலர். அந்தனர் குல திலகராகிய பரணர் செங்குட்டுவன 10 5ஆம் பதிகத்தார் படி அவனது வீரங்கொடை முதலியவற்றை விளக்கியிருக்கு. இவர் பாடல்களை கேட்ட சேர பெருமான் மகிழ்வுற்று உம்பர்காடு என்னும் சேரநாட்டு பகுதியின் அரசிரை வருவாயும் தன் மகன் குட்டுவஞ்சேரனையும் பரணருக்கு பரிசா கொடுத்தான் என்று அப்பத்தின் இறுதி வாக்கியத்துல கூறுது. மகனை பரிசளித்தான் என்பதற்கும் பரணனிடம் அவனை மாணாக்கனாக ஒப்புவித்த செய்தியை பத்தி இது சொல்லுது. பரணர் தம் பாடல்லையே செங்குட்டுவன் கடலிட இருந்த தன் பகைவர்க்கு மேற்படையெடுத்து
மரக்கலன்களை செய்திய பேராற்றலையே மிகுதியாக புகழுது. செங்குட்டுவன் தந்தை நெடுஞ்சேரநாதனும் இப்புலவர் அபிமானிக்கப்பட்டவர் என்பதும் சேரலாதன் சோழனுடன் புரிந்த பெரும் போரில் இறந்து கிடந்த போது இவர் உருகி பாடிய பாடல் ஒன்று உணரப்படுகிறது. மற்றும் இவரால பாடப்பெற்ற தமிழரசர் இளஞ்சேட் சென்னியும் இவன் காரிகார் பெருவளத்தான் தந்தை வேர்பட்கை வெறுவிற்று கிள்ளியும் வையாவி கோப்பெரும் பேகனும் அதிகனும் கையெழு வள்ளல்களை சேர்ந்தவர் அதிகமானஞ்சியும் வேறு சிலரும் ஆவார். ஔவையாராலும் அருமையாக புகழ்ந்து கூறப்பட்டவர். ஆசீவக சமயத்துக்கு தெய்வம் மர்கலி நூல் நவகதி. ஆசிவக மதம் சமண மதத்தோட பாகுபாடுகள் உண்டு மணிமேகலை குறிப்பிடுகிறது. சேர தேசத்துல சைவ வைணவ கோவில்களை விட நாட்டார் தெய்வ கோவில்கள் தான் அதிகம். சேர நாட்டோட சிறப்பே மன்னர் எந்தவித சமயங்களையும் மக்கள் மேல திணிக்கவே இல்லை. மக்கள் தங்களுக்கு விரும்பிய சமயங்களை பின்பற்றி வாழ்ந்தாங்க. செங்குட்டுவனோட தம்பி இளங்கோவடிகளே ஒரு சமண துறவிதான். செங்குட்டுவன் பௌத்த மதத்தை சேர்ந்த கோவலனையும் கண்ணகியும் வணங்கினான். செங்குட்டுவன் அந்தணர்களை ஆதரித்து பல யாகங்களை செய்தாரு. பிராமண தர்மங்களையும் போற்றி வந்தாரு. சேர நாட்டுல மிக பழமையான கோவில்கள் அப்படின்னு சொன்னாலே பத்மநாத சுவாமி கோவில், மன்னார் சில நாகராஜர் கோவில், வடக்குநாதர் கோவில், குருவாயூரப்பன் கோவில், எட்டமனூர் மகாதேவன் கோவில், இன்னும் பல கோவில்கள் இருந்ததா சொல்லப்படுது. இது எந்த காலகட்டத்தை சேர்ந்தது அப்படின்னு யாருக்கும் அறுதியிட்டு சொல்ல முடியாது. அவர்களுக்கு ரொம்ப புராதனமான கோவில்களா இருக்கு. இளங்கோவடிகள் வஞ்சியில இருந்து சிவாலயத்தை பற்றி ஒன்று கூறாமற் போயினும் ஆனேருயர்த்தோன் செஞ்சடையவானவன் உலகு போதியுருவ துயர்ந்தோன் என தம் சகோதரர்களால பக்தி செய்யப்பட்ட சிவபெருமான சிறப்பித்தலால அப்பெருமானுக்கு ஆலயம் ஒன்று அந்த நகரில் அமைக்கப்பட்டிருந்தது. இருந்தாலும் அது இப்போ இருக்கக்கூடிய பசுபதீஸ்வரர் கோவில் அப்படின்னு சொல்றாங்க. இவ்வாலயம் கருவூர் திருவானிலை அப்படின்ற தேவார பாடல்ல பெற்றிருந்ததோட சோழர் சாசனங்கள்ல பல கொண்டுள்ளதாகவும் இது இருக்கு. காமதேனுவாகிய பசுவினால் செய்யப்பட்ட ஆலயமாதனால இதற்கு ஆணிலை அப்படின்னு பெயர் வழங்கப்பட்டது. இது பற்றி இக்கோவில் சிவபெருமான் பசுபதீஸ்வரர் என போற்றப்பட்டாரு. செங்குட்டுவனுடைய செயலை நாம் இன்னைக்கும் பேசுறபடி வச்சது கண்ணகியோட கோவில் தான். சாத்தனார் புலவரோட சேர மன்னர் செங்குட்டுவன் கூட இளங்கோவடிகளும் பேசிக்கொண்டே நதிக்கரையில நடந்து கொண்டு இருக்கும் போது அவர் கண்ணகியோட கதையையும் மணிமேகலையோட கதையையும் சொன்ன உடனே இளங்கோவடிகள் இந்த இரண்டு கதையையும் நான் காப்பியமாக்கட்டுமா, எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னுட்டு கேட்க, நான் மணிமேகலையே ஏற்கனவே காப்பியமா மாற்றி விட்டேன் அப்படின்னு கூலவாணிகள் சாத்தனார் சொல்றாரு. அதன் பிறகுதான் இளங்கோவடிகள் சிலப்பதிகாரம் அப்படின்னு ஒரு காப்பியத்தை செஞ்சாரு. சிலப்பதிகாரம் கண்ணகி காவிய தலைவியாக கொண்டது. அந்த கண்ணகியோட கணவன் கோவலனுக்கு இரண்டாவது மனைவி இருந்த மாதவிக்கு பிறந்தவள் தான் மணிமேகலை. அவளுடைய கதை தான் இரண்டாவது காப்பியம். ஆனாலும் ஆச்சரியம் என்னன்னா மணிமேகலை தான் முதல்ல எழுதப்பட்டு பிறகுதான் சிலப்பதிகாரம் எழுதப்பட்டது. சங்க பாடல்கள் சிறப்பாக எழுதப்பட்ட காலம் செங்குட்டுவன் காலம்தான். பௌத்த மதத்தை சேர்ந்த கண்ணகியின் கதையும் சமண மதத்தை சேர்ந்த மணிமேகலையின் கதையும் சமகாலத்துல எழுதப்பட்டுச்சு. இந்த கண்ணகியோட கதையை கேட்ட சேர ராணி இந்த கண்ணகிக்கு ஒரு கோவில் எழுப்பலாமே அப்படின்னு அவளுடைய கணவனான செங்குட்டுவன் கிட்ட எவ்வளவு சிறப்பான ஒரு யோசனையை கொடுத்திருக்க. உண்மைதான், வரலாற்றுல பதிய வேண்டிய நிகழ்ச்சி தான் கண்ணகியின் கதை. இதை தமிழர் வாழ்வியல்ல மிக முக்கியமான கதை. இதை எல்லாம் நாம சென்ற பிறகும் இந்த கதை நிலைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அவளுக்கு ஒரு கோயில் எழுப்பணும், அந்த கோவில் வரலாற்று சிறப்பு மிக்கதா இருக்கணும் அப்படின்னுட்டு மன்னர் சூள் உரைக்கிறாரு. இதை செயல்படுத்தி தீரணும் அப்படின்னு முடிவு செஞ்சு அதுக்கான ஆலோசனை செய்து அதற்கான கல்ல இமயமலையிலிருந்து எடுக்கணும் அப்படின்னுட்டு கங்கையில நீராடி கொண்டு வந்தா சிறப்பா இருக்கும் அப்படின்னு முடிவு எடுத்திருக்காரு. இந்த சம்பவத்தை முன்னிட்டு தான் ஒரு பழமொழி, மாதவி கோபம் கொண்டால் இமயம் வாழும் மன்னர் தலையில் கல் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது கோவலனின் மனைவியான மாதவி தன் கணவன் கிட்ட கோபம் கொண்ட போது கோவலன் அவளை பிரிந்து சென்றார். அந்த நிகழ்வினால் மதுரை எரிந்தது. அந்த கண்ணகிக்காக கல் எடுக்க போன மன்னர் செங்குட்டுவன் வரும்போது இரண்டு மன்னர்களை சுமந்து வரும்படி சொன்னாரு. அதனாலதான் மாதவி கோபம் கொண்டால் இமயம் வாழும் மன்னர் தலையில் கல் அப்படின்னு சொன்னாங்க. இதுக்காகத்தான்
32 மாதங்கள் வடதேசத்துக்கு யாத்திரை சென்று இமயமலை வரைக்கும் போய் கல் எடுத்துட்டு வந்தாரு. அந்த கல்ல கங்கையில குளிப்பாட்டி சிலையா மாத்தி கோவில் கட்டினாங்க. இந்த கோவில் இப்போ கேப்பார் இல்லாம பழமை அடைஞ்சிருக்கு. இத மங்களாதேவி கோவில் அப்படின்னு சொல்றாங்க. ஆனாலும் இத்தனை ஆண்டுகள் ஆன பிறகும் இந்த கோவில் இருக்குது. மன்னர் வாழ்ந்த இடத்தை விட கோவிலுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்காரு அப்படின்னு தெரியுது. எத்தனையோ வரலாற்று பொக்கிஷங்கள் இருந்தும் அது சரியா பாதுகாக்கப்படாமல் இருப்பதுதான் வருத்தமா இருக்கு. இது ஒவ்வொருவரும் பார்க்க வேண்டிய கோவில். காரணம், இது 2ஆம் நூற்றாண்டு காலத்துல கோவிலை யோசிச்சு பார்த்து எவ்வளவு ஆச்சரியமா 2 நூற்றாண்டுகளுக்கு இப்படி ஒரு கட்டடத்தை கட்டி இருக்காங்களே, எவ்வளவு பழமையான நினைவு சின்னம் அப்படின்னு நம்மள ஆச்சரியப்படுத்தும் அளவுக்கு, அந்த அளவுக்கு இயற்கை அழகுள்ள ஒரு பகுதியா இது இருக்கு. கண்டிப்பா கண்ணகியோட சேர்ந்து சேர மன்னனும் கல்ல கொண்டு வந்து 2 மன்னர்களான கனக விஜயனையும் நினைச்சுக்கோங்க. 5 ஆண்டுகள் தன் வாழ்நாள செங்குட்டுவன் அறத்துறை வேள்வியை செய்து கழித்து மகிழ்ந்தான். 10 5ஆம் பதிகம் செங்குட்டுவன் 55 ஆண்டு வீற்றிருந்தான் என்று கூறுது.